நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இபிஎஸ் கூட்டத்திற்கு பணம் கொடுத்து ஆள் சேர்ப்பதாக பிரேமலதா குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் பிரச்சார கூட்டத்திற்கு பணம் கொடுத்து ஆட்கள் சேர்க்கப்படுவதாக பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதற்கான ஆதாரத்தை வெளியிட்டால் இபிஎஸ்ஸின் மாண்பு பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணத்திற்கு எப்படி கூட்டம் கூடுகிறது என்று உலகத்துக்கே தெரியும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் லதா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தேமுதிக சார்பில் சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் பூத் கமிட்டி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பதாக நிர்வாகிகள் தரப்பில் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இபிஎஸ்னுடைய சுற்றுப்பயணம் பற்றி அவர் பேசும் பொழுது இபிஎஸ்க்கு எப்படி கூட்டம் கூடுகிறது என்பது உலகத்துக்கே தெரியும். 200 ரூபாய் காசு கொடுத்தும் பிரியாணி கொடுத்தும் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்று கடுமையாக பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை விமர்சித்து பேசியிருப்பதாக நம்பத்தகுந்த நிர்வாகிகள் தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல, ஆனால் நாங்கள் செல்லக்கூடிய சுற்றுப்பயணத்திற்கு மக்கள் அன்பால் வந்து கூடுகிறார்கள். இடத்தை சொன்னால் மட்டும் போதும், அந்த இடத்தில் மக்கள் தானாகவே வந்து கேப்டன் மீது இருக்கக்கூடிய அன்பால் குவிந்து விடுகிறார்கள் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பதாக தகவலாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. அதே போல எம்பி சீட் விவகாரம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை வந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. பதவி கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் நம்பி ஏமாந்தது போதும், இனிமேலும் நம்ப தயாராக இல்லை என்றெல்லாம் அவர் கடுமையாக தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் அவர் மேடையிலேயே நிர்வாகிகள் மத்தியில் வெளிப்படுத்தி இருப்பதாகவும், அதே போல எம்பி சீட் கொடுத்தது வந்து உண்மைதான், அதாவது கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மைதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் ஆதாரத்தை வெளியிடவில்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற மாண்பின் காரணமாக நாங்கள் அந்த ஆதாரத்தை வெளியிடவில்லை. ஆனால் தெளிவாக பேசிவிட்டுதான் கையெழுத்து போட்டோம் என்று அவர் தெளிவாகவே மேடையில் குறிப்பிட்டதாக நிர்வாகிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, மேலும் தேமுதிகவினுடைய நிலை என்ன, தேமுதிக யார் என்று தற்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்றும் கடுமையாக அவர் வந்து பேசியிருக்கிறார். மேலும் இதற்கு மேல் வரக்கூடிய தேர்தலில் கையெழுத்து போட்ட பிறகுதான் கூட்டணி என்றும் திட்டவட்டமாக அவர் பேசியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ராஜ்யசபா எம்பி விவகாரத்தில் பார்த்தோம்னா, வருடத்தை வந்து குறிப்பிட மாட்டோம் என்று இபிஎஸ் சொன்னார். ஆனால் முக்கியமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட வருடத்தை வந்து குறிப்பிட மாட்டோம் என்று இபிஎஸ் சொன்னார். ஆனால் அவர் வந்து பெரிய மனிதர் என்று நாங்கள் நம்பினோம், இவ்வளவு பெரிய மனிதர் சொல்கிறாரே என்று நாங்கள் நம்பினோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதாகவும், ஆனால் நம்பி ஏமாந்து விட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தலில் தேமுதிகவை தேடி அனைவரும் வருவார்கள். தேமுதிக இடம்பெறக்கூடிய அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்த தற்பொழுது கூட்டணி என்பது இரண்டாவது விஷயம்தான், கட்சி வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம் என்றெல்லாம் அவர் பேசியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக, அந்த கூட்டணி விவகாரத்துக்கு முன்பாக, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அந்த எத்தனை இடம் என்பதை எழுதி கொடுத்த பிறகுதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக அந்த மேடையில் தெரிவித்ததாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா, சுற்றுப்பயணம் ஒரு புறம் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணத்தை அவர் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருப்பதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கே தெரியும் அவர் எப்படி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்று. ஒரு நபருக்கு 200 ரூபாய் காசு கொடுத்தும் பிரியாணி கொடுத்தும் பேருந்துகளில் அழைத்து வருகிறார்கள். ஆனால் நாங்கள் செல்லக்கூடிய இடங்களில் இடத்தினுடைய பெயரை சொன்னால் மட்டும் போதும், அந்த இடத்திற்கு கேப்டன் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக மக்கள் அவர்களாகவே குவிந்து விடுகிறார்கள் என்று அவர் சொன்னதாக
நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜ்யசபா விவகாரம் தொடர்பாகவும் இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் நம்பி ஏமாந்தது போடும் என்றும் தெரிவித்திருப்பதாக தகவலாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.